இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 43 இன்ச் எல்ஜி டிவி வந்து பேக்லைட் கம்பெனி இஷ்யூக்கு வந்து சர்வீஸ் சென்டர் சர்வீஸ்க்கு வந்திருக்கு. இது ஏன் இந்த சின்ன வீடியோ போகிறேன்னா, நம்ம பேக்லைட்டு வோல்ட் செக் பண்ணும் போது இது வோல்ட் வந்து வராது. ஏன்னா வந்து பேக்லைட்டில் வந்து பேக்லைட் கனெக்ட் ஆகி ரிட்டர்ன் சப்ளை வந்தால் தான் நமக்கு பேக்லைட் வோல்ட் வந்து அவுட்புட் வரும். இது பேக்லைட் டெஸ்டர் வச்சு செக் பண்ணும் போது பேக்லைட் எரியுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரி ஒரு 2 ஸ்ட்ரிப் எடுத்து சீரீஸில் நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து அந்த மதர் போர்டில் வந்து லைன் கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ண முறை லைட் இருந்துச்சுன்னா மதர் போர்டு ஓகே, அதாவது இன்வெர்டர் ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். பேக்லைட்டை நீங்கள் தாராளமாக செக் பண்ணி மாற்றிக்கலாம். எல்பிடிஸை கழட்டிட்டு நம்ம மதர் போர்டை தனியாக எடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நானே வந்து ஒயர் தான் சால்விங் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை லூஸ் கனெக்ட் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, இடையில ஆன் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டிப் வந்து போட்டுக்கலாம். ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 ஸ்டிப்பையும் வந்து பேக்லைட் கனெக்டரில் வந்து நம்ம சால்விங் பண்ணியாச்சு, ப்ளஸ் மைனஸ் பார்த்துட்டு. இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். சப்ளை கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்லைட் எரியுது. இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பேக்லைட் செக் பண்ணி பேக்லைட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஓடினாலும் நீங்கள் மாற்றிடுறது தான் நல்லது. அப்போ வந்து இன்வெர்டர் செக்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது, பேக்லைட் செக்ஷன் தான் ஃபால்ட்டு. பேக்லைட் தான் மாற்றி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.